தற்பொழுதைய முக்கிய செய்தி, T20 உலகக்கோப்பையில் ஜிம்பாப்வே அணி இன்று ஜெயிச்சிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா T20 உலகக்கோப்பை தொடரினுடைய சூப்பர் 8 சுற்றுக்கு ஜிம்பாப்வே முன்னேறி இருக்கு. இன்னைக்கு நடந்த போட்டியில ஜிம்பாப்வே வெர்சஸ் ஆஸ்திரேலியா, இந்த போட்டியில ஜிம்பாப்வே இந்த போட்டியை வின் பண்ணியிருக்கா. இலங்கை பல்லேக்கலில் ஜிம்பாப்வே அயர்லாந்து இடையிலான போட்டி மழையால கைவிடப்பட்டிருக்கு. மன்னிக்கவும், இதனால ஜிம்பாப்வே அணி இந்த சூப்பர் 8 சுற்றுக்கு உள்ள வந்திருக்கு. அடுத்தபடியா ஆஸ்திரேலியா இந்த தொடரை விட்டு வெளியேறி இருக்கு. இதனால ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 5 புள்ளிகளோட சூப்பர் 8 சுற்றுக்கு ஜிம்பாப்வே அணி முன்னேறி இருக்காங்க. லீக் சுற்றுல ஜிம்பாப்வே இலங்கையிடம் தோல்வி அடைஞ்ச நிலையில ஆஸ்திரேலியா தொடரிலிருந்து வெளியேறி இருக்கு. இதனால ஆஸ்திரேலிய ரசிகர்கள் நிச்சயமா அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் பாலாஜி இணைஞ்சிருக்காரு. பாலாஜி, என்ன நடந்துச்சு இன்னைக்கு போட்டியில? ஏன்னா மழையை குறுக்கிட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் நாம அறிகிறோம். மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். T20 உலகக்கோப்பை தொடர்ல முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலியா வெளியேறி இருக்கு. ஆஸ்திரேலியா அபிஷியலி நாக் அவுட், தொடரிலிருந்து வெளியேறி இருக்கு அதிகாரப்பூர்வமா. அதாவது இன்று கொழும்பு இலங்கையில உள்ள பல்லக்கலை அங்க இருக்கிற மைதானத்துல அயர்லாந்து மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் லீக் போட்டியில மோத இருந்தாங்க. இந்த போட்டியை முடிவு பொறுத்து ஆஸ்திரேலியாவோட அடுத்த சுற்று வாய்ப்பு நீடிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த போட்டியானது மழையால கைவிடப்பட்டிருக்கு. இதனால இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகளை பகிர்ந்தளிச்சிருக்காங்க. இதன் மூலம் 5 புள்ளிகளை பெற்று ஜிம்பாப்வே அணியானது அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கு. ஆஸ்திரேலியா தொடரிலிருந்து வெளியேறி இருக்கு. நடப்பு T20 உலகக்கோப்பை தொடர்ல முதல் 3 போட்டிகள் ஆஸ்திரேலியானது அயர்லாந்து மட்டும்தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே கிட்ட ஒரு அப்செட் லாஸ், அதாவது ஒரு ஷாக் அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நேற்று இலங்கை கிட்டையும் ஆஸ்திரேலியா தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இதனால ஆஸ்திரேலியா அடுத்தடுத்து 2 போட்டிகளை தோல்வி அடைஞ்சு புள்ளிப்பட்டியலையும் 2 புள்ளிகளோட ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. நேற்றே பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்கனவே வாய்ப்பு ஏறக்குறைய மங்கிருச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. இத்தகைய சூழல ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே முன்னேறியதால ஆஸ்திரேலியா தொடர்ல இருந்து அபிஷியலி வெளியேறி இருக்கு. அடுத்த சுற்றுக்கு அந்த அணியால போக முடியாது. கடைசியா கடந்த 2003ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடர்ல ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டம் ஜெயிச்சாங்க. 2023 நடந்த தொடர்ல ஆஸ்திரேலியா சாம்பியன் பட்டம் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஐசிசி தொடர்கள் ஆஸ்திரேலியா அணி சறுக்கலை சந்திச்சுட்டு வருதுன்னு சொல்லலாம். நடப்பு தொடர்ல ஆஸ்திரேலியாவுக்கு பவுலிங் பெரிய அளவுக்கு இல்லாத சூழல்ல அந்த அணியோட முன்னணி பவுலர்கள் கம்மின்ஸ், ஹேஸ்லுட் இவங்கெல்லாம் காயம் காரணமாக தொடர்ல இருந்து வெளியேறி இருந்தாங்க. இது ஆஸ்திரேலியாவுக்கு ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய பின்னடைவை பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 போட்டிகள் அந்த அணியோட கேப்டன் மிச்சல் மார்ஷ் விளையாடல, அதுவும் ஒரு பின்னடைவை சந்திச்சு. இத்தகைய சூழல தொடர்ல அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியாம ஆஸ்திரேலியா வெளியேறி இருக்கு. ஜிம்பாப்வே உள்ள வந்திருக்காங்க சூப்பர் 8 சுற்றுக்கு. வருகிற 26ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல ஜிம்பாப்வே வெர்சஸ் இந்தியா போட்டி தான் நடைபெற போகுது. எல்லாரும் பெரும்பாலும் ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா தான் சேப்பாக்கத்துல மோதுன்னு சூப்பர் 8 எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு பதிலா இப்ப ஜிம்பாப்வே இந்தியாவோட 26ஆம் தேதி சேப்பாக்கத்துல மோத போகுது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.